அதே தினத்தில் நம்முடைய செயற்குழு பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இன்று அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது ஒரே வேளையாக 2 நிகழ்ச்சியும் சேர்ந்து நடத்தி விடுவோம் என்று இன்றைய தினம் இங்கே நம்முடைய முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நம்முடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் தன்னுடைய சிறந்த கருத்துக்களை இங்கே எடுத்துச் சொன்னார்கள். எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரு அசாதாரண நிலைமை இன்று தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அது என்ன அசாதாரண நிலைமை? அவர்களுக்கு என்னவென்றால் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்துவிட்டார்கள். அவர்களுக்கு பிறகு நம்முடைய அன்புக்குரிய பாசத்திற்குரிய சகோதரர் OPS அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று தமிழகத்தை நல்வழியில் நடத்திக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து இன்று அருமையாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரி சின்னம்மா அவர்கள். இது எல்லாம் அவர்களுக்கு அசாதாரண சூழ்நிலையாக தெரிகின்றது. ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை விரும்பவில்லை. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைத்து விடுவார்கள் ஆட்சியை, அப்படி கவர்னருடைய ஆட்சி வந்துவிடும் என்றெல்லாம் கற்பனையில் இருந்தவர்களுக்கு இப்படி கூட ஒரு முதலமைச்சர், எளிமையான ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா என்று இந்த தமிழகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று OPS அவர்கள் மிக அருமையாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்.